என்கிட்ட இதனால எந்த பிளான் கிடையாது. சுவைச்சு சாப்பிடுவதை போல் சுவைத்து வாழ விரும்புகிறேன். அவள் தான் முடிஞ்சிச்சு. ட்ரை பண்ணால் ஒன்றுமே இல்லைம்மா. நல்லா காசு போட்டு சோறு மட்டும் போடுங்க, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாள் அவனே செத்துருவான். ஏன்னா மூளைக்கு வேலை இருக்காது, பைத்தியம் பிடிச்சிடும் சார். ட்ரீட்மெண்ட் போடும். அவங்க சொன்னாங்க, ஒரு உணவை பார்த்து முகர்ந்து வாயில் எச்சி ஊறும்போது அது மென்று முழுசாக ஜீரணம் பண்ணி சாப்பிட்றது சத்தாக மாறுதான். ஆமாம், படார்னு உள்ள போனால் அது சத்தாக மாறலாம். வயிறு மேலே பெருசாக வறுமை வழியாக நிறைஞ்ச மாதிரி ஃபீல் இருக்கும்போது வராது. அப்படி சாப்பிட்டா கம்மியாக தான் சாப்பிடுவோமா. இல்லை மசாலா போட்ட சுண்டல், வெங்காயம்லாம் போட்டுருக்க சுண்டல் பார்க்கவே லட்சணமாக இருக்கும். முடியும், அது ரொம்ப அழகாக இருக்கும். அது மிளகு பால் நல்லா போட்டு, இது நாட்டு சக்கரை போட்டு மிளகு கிளாஸில் நல்லா குடிச்சிட்டு அப்படி. ஏன்னா இது சாப்பிட்ட உடனே அது மறந்துடக்கூடாது டேஸ்ட்டு. அதனால் சுண்டலோட கொஞ்ச நேரம் நிற்கணும்ல, அது வாங்கிட்டு முடியாது. ஒரு குசீனா இல்லை வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டு எனக்கு இதான்ப்பா, எனக்கு வீட்டுக்கு வந்து கம்ஃபர்ட்னு சொல்லணும்னா பிரியாணி அதுவுமே பல சமயம் சொதப்பிடுவாங்க, அது வேறு ஒரு மாதிரி. இன்னும் கம்ஃபர்ட்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் ரொம்ப பிடிக்கும். கெட்டி சட்னி, சட்னி தண்ணியாக இருக்கும். அப்படிங்களா? ஆமாம், இட்லி வச்சுட்டு எங்கள் அம்மா சட்னி அரைச்சி வச்சானா அதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுப்பேன் லைட்டாக. அப்புறம் தயிர் சாதமும் துவையிலும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் காம்பினேஷன். அது ஆக்சுவலி லைட்டாக சின்னவங்க அதில் கலந்துனா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். பட் ஆனால் இந்த பச்சை மிளகா லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். சில சமயம் தோசையில் மோர் ஊற்றி சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். தோசையில் மோர் குழம்பா மோரா? மோர் வெறும் மோர். ஏன்னா தோசையும் புளிச்சதான தோசை அப்படின்னு அந்த மாதிரி நினச்சிப்பேன். மோர் புளிச்சான மோர் அது ரொம்ப நல்லாயிருக்கும். சமையல். அப்புறம் ரீசனாக ஒன்று சாப்பிட்டேன், சிக்கன் 60 வச்சுக்கிட்டு வெறும் சோத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு சிக்கன் 60 சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். அது ரெண்டும் காம்பினேஷன் ஃபார்ம் ஆகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நானாக ஏதாவது பண்ணி சாப்பிட்டுப்பேன். நம்ம அப்படிங்களா? வைக்கல, நானாக ஏதாவது இமேஜின் பண்ணி வச்சு சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சீஸ் பிடிக்குமா? சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்போ சீஸ்னால் அப்போ வந்து பீட்சா அந்த மாதிரிலாம் இல்லை, சீஸாக ரொம்ப பிடிக்கும். சீஸை நான் வந்து விதமாக இதை வந்து வச்சு சாப்பிடுவேன். சரி, பிஸ்கட் நடுலாம் வச்சு சாப்பிடுவேன். நான் சால்ட் பிஸ்கட் நடுவில் வச்சு, கிராக்கர்ஸ் நடுவில் நடுவில். மனிதர்கள் ஒருத்தர் நேசித்து ஒற்றுமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. பிரமாதம். இன்னும் கொஞ்சம் மட்டும் காரம், அது எவனா ஒருத்தனும் நல்லா போடுவாங்க. அது அந்த சால்னா வந்து இங்கே நாங்கள் சின்ன வயசில் பரோட்டா சாப்பிடுவோம். அந்த சேர்வை வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது அதில் வந்து எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். பரவாயில்ல, அவங்களுக்குலாம் அது ஒரு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது நல்லாயிருக்கும் பார்க்குறது. அவங்க இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க இதை அப்படி சொல்லிட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறது. நமக்கு அந்த புத்தி இல்லாமல் இருக்கேன்னு இருக்கு. நல்லா சாப்பிடுது, நிம்மதியாக தூங்குது. அதே மாதிரி 4 சான்ஸ் கிடச்சா அப்படி செய்யணும். அங்கே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அன்றைக்கி ஷெஃப் வராமல் வந்துருக்கலாம், கண்டிப்பாக வேறு ஏதோ தவறு நடந்துருக்கலாம். கண்டிப்பாக நம்ம செய்கிறது மூலமாக அது பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. பிரமாதமாக இருக்கும். வேணாம், நினைக்கிறேன் நக்கி சாப்பிடலாம். ஆனால் எல்லாமே உப்பு உரப்பு எல்லாமே அளவோடு இருந்தது, அதனால் திகட்டலை. அவருக்கு கட் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம். என் முன்னாடி ஒரு டிஷ் வைக்கிறேன், நான் 1000 தடவை யோசிச்சுவேங்க, வைக்க மாட்டேன். நான் தான் சொல்லுவேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும் சாப்பிடும். சென்னையில் சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்றது பிடிக்காத விஷயம். ஏன்டா இப்படி சாப்பிட்றான் வேணும் இருக்குது. ஆமாம், அதான் சொல்கிறேன். எவ்வளோ கிடக்குனாலும் அது வந்து நல்லா சாப்பிடுவேன். இந்த உலகம் முழுவதும் சுவையால் நிறைந்திருக்குது. அது மூக்குனால், பார்வையினால், தொடுவதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக அந்த சுவையோட தொடக்கமாக நான் வந்து உணவை பார்க்குறேன். நல்லா ரசித்து சாப்பிட்றேன், ரசித்து வாழ்வான்னு நான் நினைக்கிறேன். பல வகையான சுவைகள் இருக்குல்ல, இனிப்பு, உப்பு, உரப்பு, அப்படி துவரப்பு அப்படின்னு சொல்லி பல வகையான இது இருக்கிற மாதிரியே உங்கள் மூலிலும் பல வகையான எனர்ஜிஸ் இருக்குது. காதல், தாய்மை, வேலை, துரோகம், நண்பன், இந்த மாதிரி நிறையா சுவை இருக்குது இங்கே இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒருத்தன் வந்து ஃபீட் பண்ணும். துரோகத்துக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணும், இல்லாட்டி அந்த எமோஷன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாமே போயிடும். நட்பு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வேணும், தாய்மைக்கு அம்மா வேணும், அறிவுக்கு ஒரு ஆசை வேணும், பிரயாணத்துக்கு ஒரு வாகனம் மாதிரி. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று சுவை இருக்குது. அந்த சுவை இதை புரிஞ்சு இது எப்படி நம்ம எல்லா சுவையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, அந்த சுவையும் வாழ்க்கை நம்ம டேஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் இந்த ஜென்மம் முழுமையடைய தான் நான் நம்புகிறேன். இது அவ்வளோ வேகமாக ஓடிடுச்சு. அப்படி இல்லாமல் நிறையா ட்ராவல் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. ஒபேசிட்டின்னு சொன்னால் நம்பாதீங்க.
பிடிச்ச சாப்பிடுங்க. இந்த உலகம் முழுவதும் சுவை நிறைந்தது. சுவைனான்னு என்னன்னு சொல்கிறது தான் நாக்கில் வச்சாங்க டேஸ்ட்டு. அதனால் சாப்பிடுங்க. டயட்டுன்ற பேரில் எதையுமே சுவைக்காமல் மறந்து தராதுங்க. அப்படி ஒன்று இல்லை. வள்ளுவர் சொன்ன அந்த குறள் ஒன்று இருக்குல்ல, மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று அப்படின்னா கரெக்டாக. எனக்கு டயட்டுக்கு அதை விட பெரிய டிப்ஸ் இருக்கான்னு தெரியல. உலக மக்களுக்கே அது போதுமான டிப்ஸ் தான் அது. அதோட சிறந்தது உண்மை இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது ஒன்று போதும் டயட்டுன்னு சொல்கிறதுக்கு. நான் ஏதோ ஓரளவு முந்தி ரொம்ப வருஷம் பேச்சுலர், இப்போ அவ்வளோவா இல்லை. இப்போ இல்லை, அவ்வளோவா இல்லை, எப்பவுமே இல்லை. அதிகபட்சம் இந்த பேசிக்காக இருக்கும்ல, தோசை ஊற்றுறது, ஆம்லேட் போடுறது, பாயில் போடுறது, சோறு வடிக்கிறது, இந்த மாதிரி வேணால். என் வீட்டில் நாங்கள் தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றது. அது உட்காந்து அவர் என்கிட்ட இங்கிலீஷில் பேசினார், நான் அவர்கிட்ட தமிழில் பேசினேன். மக்கள்கிட்ட போய் கொடுக்குறது அவங்களுக்கு அது சரியாக அவங்க கையில் அது சரியாக போய் சேரணுங்கிறது தான். அது டெஸ்ட்ராய் ஆகுறது இல்லை, அது வந்து உடஞ்சி போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா இட்லியும் தேங்காய் சட்னி வச்சா சூப்பராக இருக்கும். என் பொட்டாட்டி காரக்குழம்பு நெய் ஊற்றி சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான். ஸோ இதை வச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நிறைய கேள்விகள் இருக்குது உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு. நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் ரொம்ப விவரம்ண்ணா, அப்படியே இருந்துட்டீங்க. எங்களை பாரு, மனுஷ பல்ல மாதிரி சீப் போடுறோம்.